9ஆம் வகுப்பு இயல் 2 பகுபத உறுப்பிலக்கணம். ஓர் எழுத்து தனித்தோ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ இந்த பொருளை உணர்த்துமாயின் அது சொல் எனப்படும். பதம், மொழி, கிளவி என்ற சொல்லிற்கு வேறு சொற்கள் உண்டு. பதம், சொல் இரு வகைப்படும். அவை பகாபதம், பகுபதம் ஆகும். பகாபதம் பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் ஆகும். எடுத்துக்காட்டு: மரம், ஊன், பிற, சால. பகுபதம் பிரிக்கக்கூடியதும் பிரிந்தால் பொருள் தருமான சொற்கள் பகுபதம் ஆகும். எடுத்துக்காட்டு: நடந்தான், நின்றான். பகுபதமானது பெயர் பகுபதம், வினை பகுபதம் என இரண்டு வகைப்படும். பெயர் பகுபதம்: வேலன், வேல் கூட்டல் அன். வேல் என்பது பகுதி, அன் என்பது விகுதி. வினை பகுபதம்: எடுத்துக்காட்டு: செய்தான், செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆன். செய் என்பது பகுதி, இத் என்பது இடைநிலை, ஆன் என்பது விகுதி. பகுபத உறுப்புக்கள். பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் ஆகியன ஆகும். பகுதி ஒரு சொல்லின் முதலில் நிற்கும். இதை முன்னிலை என்றும் அழைப்பார். பகுதி என்பது பகுபதமாக அமையும். வினை சொல்லில் ஏவலாக அமையும். எடுத்துக்காட்டு: ஊரான், ஊர். நடிகன், நடி. பார்த்தான், பார். வரைந்தான், வரை. மடிந்தார், மடி. மகிழ்ந்தாள், மகிழ். விகுதி விகுதி என்பது சொல்லின் இறுதியில் நிற்கும். இதனை கடைநிலை என்றும் அழைப்பார். இது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவதாக அமையும். நடந்தான, படித்தான். ஆண்பால் வினைமுற்று விகுதி அன், ஆன். படித்ததனால் பாடுகிறாள். பெண்பால் வினைமுற்று விகுதி அல், ஆள். நடந்தனர், பெற்றார். பலர்பால் வினைமுற்று விகுதி அர், ஆர். நீங்கியது, போயிற்று. ஒன்றன் பலர்பால் வினைமுற்று விகுதி து, ரு. ஓடின, ஆ. பலவின்பால் வினைமுற்று விகுதி ஆ, ஆ. சிரிக்கிறேன், ஏன். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஏன், ஏன். உண்டோம், ஓம். தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஆம், அம், எம், ஏம். செய்தாய், ஆய். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ, ஆய், ஈ. பாரிர், ஈர். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி இர், எர். அழகிய, பேசும். பெயரச்ச விகுதிகள் ஆ, உம். வந்து, தேடி. வினையச்ச விகுதிகள் உ, ஈ. வளர்க, வாழிய, வாழியர். வினையங்கோள் வினைமுற்று விகுதி கா, ஈ, இய, இயர். முளைத்தால், நிலை, செய்கை, காட்சி, அளிப்பு. தொழிற்பெயர் விகுதி தாள், அல், ஈ, கை, சி, பூ.